ஓம் சாய்ராம். அனந்தகோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சாய் சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நாம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2 வாரமாக ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகாராஜ் ஸ்ரீ சாய் சமர்த்தான்னு நான் சொல்கிறேன். அதை எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். சுவாமி சமர்த்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்கார், இதுக்கப்புறம் நான் ஷீரடியில் இருப்பேன், என்னை எல்லோரும் அங்கு வந்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் சாயியும் சுவாமி சமர்த்தரும் ஒன்று தான். ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் தன்னை தோற்றுவித்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிவதில் ஸ்ரீ குரு தத்தாத்திரேயருக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். இதில் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் அந்த மன்யாபா அப்படிங்கிறவரை பற்றி. அந்த மன்யாபா அவ்வளோ புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தவர். அவருக்கு குருன்னா என்ன, சாதனைன்னா என்னன்னு தெரியாது. எல்லோரும் போகிறபடி அவரும் வந்தார் கல்கோட்டுக்கு. ஆனால் அவர் திரும்பி போகும்போது சுவாமி அவரை எப்படி மாற்றி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவே அனுப்பிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு ஸ்திதியை கொடுக்கக்கூடிய அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிர்தத்தை எல்லாராலையும் கேட்க முடியாது. கோபுரம் டிவியில் அதை காமிச்சா கூட, வாரம் காமிச்சா கூட, நம்மளில் எவ்வளோ பேர் தொடர்ந்து அதை பார்க்குறோம், அதை எவ்வளோ பேர் ரசிக்கிறோம், எவ்வளோ பேர் அதிலேருந்து அனுகிரகம் பெறுறோம், நிம்மதி பெறுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமி சமர்த்த மகாராஜோடைய ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இருந்தால் தான் முடியும். அந்த மாதிரி சுவாமி சமர்த்த மகாராஜ் என்ன பண்ணுறார், உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும், நம்ம பேசியிருக்கோம். கோபால் புவான்னு சொல்லிட்டு சிப்லூன் மடத்துக்கு போகிறார் இல்லையா. அந்த கோபால் புவா ஒரு 20 பேரை சேர்த்துட்டு அங்கேருந்து சிப்லூன்லேருந்து திரும்ப அக்கல்கோட்டில் சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக கிளம்பி வரார். அந்த 20 பேர் சேர்ந்த குரூப்பில் அவர் கூட சுபேதார் பாபான்னு ஒருத்தர் வர்றார். அந்த சுபேதார் பாபாவும் அவரோட பையன் எல்லாம் சேர்ந்து அவர் கூட வராங்க. இந்த குழு கிளம்பி சிப்லூன்லேருந்து கிளம்பி பண்டரிபுரம் அடைஞ்சவங்க. பண்டரிபுரத்தில் தரிசனம் பண்ணும்போது பண்ணிவிட்டு அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் தரிசனம் பண்ணலான்னு கிளம்பி வரும்போது அந்த சுபேதாருக்கு சுபேதார் பாபாவுக்கு வயிற்றுப்போக்கு ஆரம்பிச்சிது. நிற்காமல் வயிற்றுப்போக்கு 10-15 தரம் அந்த மாதிரி போக ஆரம்பித்த உடனே இவங்க பயந்துட்டு அங்கேருந்து வராங்க. அக்கல்கோட்டில் சுவாமி சமர்த்த மகாராஜை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு கண்டினியூஸாக விடாமல் வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருந்துட்டு அவங்க 8 நாள் இருந்து அங்கே தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி நம்ம சிப்லூன் கிளம்பணும் போது அந்த சுபேதார் பாபாவுடைய பையன் ராமச்சந்திர ராவ் அவர் அழ ஆரம்பிச்சிடறார். அவர் சொல்ல, நம்ம இங்கே சுவாமி தரிசனம்லாம் பண்ணோம், ஆனால் அப்பாவுடைய வியாதி குணமாகலை, அவருக்கு எந்த விதமான வைத்தியமும் கிடைக்கவும் இல்லை. இதோடு நம்ம இப்படி திரும்பி கிளம்பி போனோம்னா வழியில் என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது கோபால் பாபா சொல்கிறார், நம்ம ஏன் கவலை பண்ணோம், நமக்கு எல்லாமே ஒரே அடைக்கலம் சுவாமி சமர்த்த மகாராஜ் தான், நீ கவலைப்படாத, சுவாமிகிட்டே நம்ம அந்த வேண்டுதலை வைக்கலான்னு சொல்லிட்டு போய் 2 பேருமா குளிச்சுட்டு ரொம்ப இதுவாக பக்தியாக சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி சொல்கிறாங்க, சுவாமி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் விதியை மாற்றணும்னு கேட்கல, எது எப்படி நடக்கணுமோ அது அப்படியே நடக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் உங்களுடைய பக்தர்களாக இருக்கிறதுனால நாங்கள் ஏற்கனவே அந்த நிலையை அடைந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகும்போது போகிற வழியில் எதுவுமே அசம்பாவிதம் நடக்காமல் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், நாங்கள் நல்லபடியாக ஊர் போய் சேரணும், அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்கும்போது சுவாமி உடனே சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம கிளம்பும் போதே என்ன சொன்னோம், இந்த இதில் எபிசோடு ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னோம், சாய் சமர்த்தான்னு சொன்னோம் இல்லையா. சாய் சச்சரித்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்,
சுண்டுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதத்தை ராதாகிருஷ்ண அம்மா ரெடி பண்ணுவாங்க. எப்போது ஸ்ரீராமநவமி கொண்டாட்டத்தும் போது இஞ்சி கலந்த சர்க்கரை, இஞ்சியும் சர்க்கரையுமா கலந்து ஒரு பிரசாதத்தை பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இவங்க அந்த இஞ்சி கலந்த சர்க்கரையை கொண்டு வந்து சுண்டுவாவை கொண்டு வந்து சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தோடு கிளம்புறாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் வல்சங்கிற இடத்துக்கு அக்கல்கோட்லேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிராமத்தை வந்து அடையிறாங்க நடுராத்திரியில் 3 மணிக்கு. அப்போது அது வரைக்கும் இவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. சுபேதார் பாபா அங்கே இறங்கினவுடனே 10-15 முறை அவருக்கு வயிற்றுப்போக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து கிளம்புறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் என்னென்னா இவங்க எங்கேயாவது நிறுத்தினா அவருக்கு அந்த வயிற்றுப்போக்கு வந்துடுது, நிறுத்தாமல் போயிட்டே இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி அங்கேருந்து கிளம்பி காலையில் 9 மணிக்கு சிப்லூனுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வந்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கல சுவாமியுடைய ஆசீர்வாதத்தினால. அதோடு இல்லாமல் இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஜேர்னியில் பார்த்திங்கன்னா அவருக்கு இவங்க சுவாமியுடைய பிரசாதமான அந்த இஞ்சி கலந்த சர்க்கரையை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது அவ்வளோயும் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து சிப்லூனில் வந்து சேர்ந்துடுறார். இதுதான் சுவாமியுடைய உத்தரவாதம். எப்போது அவர் வந்து சென்று வாருங்கள்னு விடை கொடுத்தாரோ அப்போவே சுவாமி வந்து இவங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி இவருக்கு அந்த வயிற்றுப்போக்கிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அதே மாதிரி இன்னொரு எபிசோடு, சுவாமியுடைய பக்தர்கள் ஒரு பிராமண குடும்பம், அவங்க வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி அந்த சுவாமிகிட்ட அந்த குடும்பத்து பெண் வந்து எனக்கு ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சையோடு சுவாமிகிட்ட கேட்குறா. 2-3 நாளாக தங்கியிருக்கா. தங்கியிருந்து சுவாமிக்கு எல்லா விதமான சேவைகளும் பண்ணிட்டு சுவாமியை நச்சரிக்காத குறை தான் எனக்கு மகன் வேணும் எனக்கு மகன் வேணுங்கிற மாதிரி. சுவாமி ஒரு ஸ்டேஜில் கோபம் எடுது. அவர் தான் தெரியுமே உங்களுக்கு கெட்ட வார்த்தை எழுத்துட்டு வர அது மாதிரி கோபம் வரும்போது, உனக்கெல்லாம் அதுக்கு கொடுப்பனை கிடையாது, உனக்கு குழந்தையெல்லாம் கிடைக்காது, குழந்தையெல்லாம் பிறக்காது உனக்கு அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறார் சுவாமி. ஆனால் கூட எப்போவுமே நீங்கள் பாருங்கள், சுவாமி மேலே அப்படி ஒரு வைராக்கியமான பக்தியை வச்சு நம்பிக்கையை வச்சு அந்த அம்மா விடாமல் அவருக்கு சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேவைகள் பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய நச்சரிப்பு தாங்காத மாதிரி ஒரு நாள் சுவாமி அவளை கூப்பிட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவள் கையில் 2 பேரிச்சம்பழத்தை கொடுத்து, இந்தா உனக்கு 2 பசங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னே அந்த அம்மா பரம சந்தோஷம் ஆகிடுது. ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்னன்னு கேட்டால், அந்த லேடிக்கு வந்து பிராமண குடும்பத்திலேருந்து வந்ததுனால ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் அது இதுன்னு தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிண்டு அந்த இடத்துக்கு சுவாமியை சேவிக்கிறதுக்காக இதர மனுஷர்கள் எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களும் வருவாங்க. அது மாதிரி வரும்போது உடனே சுவாமியோட பிரசாதம் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம வந்து மடி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் அந்த சூரியாஸ்தமனம் ஆக போகிறது அந்த டயத்தில் அந்த 2 பேரிச்சம்பழத்தையும் எடுத்துகிட்டு நேராக ஆத்தங்கரைக்கு போய் அந்த ஆத்தங்கரையில் ஒரு இடத்துல மணலை தோண்டி அந்த இடத்துல 2 பேரிச்சம்பழத்தையும் வச்சுட்டு குளிக்க போகிறா. குளிச்சுட்டு ஆச்சாரமாக அதை எடுத்துக்கலாம், பிரசாதத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் குளிக்க போகிறா. குளிச்சுட்டு வரும்போது ஞாபக மறதியில் குளித்ததோடு வேக வேகமாக வந்துட்டா ராத்திரி 8-9 மணி ஆகிடுறது. அப்போ தான் அவர்களுக்கு ஞாபகம் வருது, சுவாமி கொடுத்த பிரசாதத்தை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே. ஆனால் இப்போ ராத்திரியில் போய் இருட்டில் எங்கே தேடுறது, நாளைக்கு கார்த்தால் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவள் என்ன பண்ணுறா, அடுத்த நாள் காலையில் கிளம்பி நேராக எங்கே கொண்டு போய் அதை புதைச்சி வச்சோமோ அங்கே போய் பார்க்கறதுக்காக போய் தோண்டினா உள்ளுக்குள்ளே 2 முட்டை இருக்குது. இவள் வச்சுருந்த 2 பேரிச்சம்பழம் இருந்த இடத்துல 2 முட்டை இருக்குது. ஆச்சரியப்பட்டு இது என்ன முட்டைன்னு எடுத்து பார்க்குறா. அவள் எடுக்கும்போது அந்த ஒரு ஆங்ஸைட்டியில் கையிலேருந்து முட்டை தவறி கீழே விழுந்து அதை உடஞ்சி அதுலேருந்து 2 குருவி பறந்து போய்டுறது. 2 முட்டையிலேருந்து பறந்து போனோடனே அப்போ தான் அவளுக்கு புரியுறது, சுவாமி என்ன சொன்னார், என்ன செஞ்சார், நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு ஞானமே அவளுக்கு வருது.
சுவாமி சொன்னார் உனக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தைகள் கிடையாதுன்னார். இருந்தாலும் இவ விடாமல் சுவாமியை போட்டு நச்சரித்து அவருக்கு சேவைகள் பண்ணி அவரோட அனுகிரகத்தையும் வாங்கிண்டா. ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கைக்கு எட்டினது வாய் கேட்டலை அப்படின்னு. ஆனால் இவளுக்கு கைக்கு எட்டினது வயிற்று கேட்டலை. இல்லைன்னா அந்த இடத்துல கர்ப்பமாகி அவளுக்கு 2 ஆண் மகன்கள் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை ரொம்ப ஈஸியாக மிஸ் பண்ணிட்டார். இது எப்போவுமே ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம அவளுடைய பக்தி விடாமுயற்சி இது எல்லாமே ஓகே. ஆனால் அதையும் மீறி அவளுடைய விதி செயல்படுகிறதுங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். இது மட்டும் இல்லை, இது அடுத்தாப்பில் என்ன நடக்க போகிறதுங்கிறத கேட்குறது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம், ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், அடுத்த எபிசோடில் கேட்போம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.